அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் கண்மணி. சிறு வயதிலேயே என் பெற்றோர் ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். யாரும் இல்லாமல் இருந்த என்னை எனது தாய் மாமா தான் படிக்க வைத்து திருமணமும் முடித்து வைத்தார். எனக்கு நல்ல வசதியான இடத்தில் திருமணம் முடித்து வைத்தார். என் கணவர் பெயர் சாரதி. அவர்கள் வீட்டில் நல்ல வசதி இருந்தது என்றாலும் அவர் குறைந்த ஊதியத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வந்தார். நிறைய சொத்துகள் இருப்பதால் வேலைக்கு சென்றுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பார்கள். ஆகவே திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேலைக்கு சென்று வந்தார். கணவர், மாமனார், மாமியார், இரு நாத்தனார் என உறவுகள் அனைத்தும் அன்பாக நடந்து கொண்டனர். வாழ்க்கையில் நம்பிக்கை கூடியது. இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருந்தது. வாழ்க்கை ஆனந்தமாக மாறியது. இந்த நம்பிக்கை சில நாளிலேயே குறைய ஆரம்பித்தது. மாமியாரின் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. பெண்கள் இருவரையும் உயர் படிப்பு படிக்க வைத்த என் மாமியார் மகனை மட்டும் அதிகம் படிக்க வைக்கவில்லை. வெறும் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைத்திருந்தனர். நாத்தனார்கள் இருவரும் நிறைய படித்து வங்கியிலும் அரசு பணியிலும் உயர் பதவியில் இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணமாகிவிட்டாலும் பாதி நாள் பிறந்த வீட்டில்தான் வந்து இருப்பார்கள். என் கணவரை பற்றிய உண்மைகள் ஒவ்வொன்றாக தெரிய வந்தது. என் கணவரை இவர்கள் எப்படி வைத்துள்ளார்கள் என்பதை போக போக நான் தெரிந்து கொண்டேன். என் கணவரின் 2 அக்காவும் வார விடுமுறையில் வீட்டிற்கு வந்திருந்தனர். என் கணவரிடம் அவர்கள் பேசும் விதம், நடந்து கொள்ளும் விதம் என அனைத்தும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவரை ஒரு மனிதராக கூட அவர்கள் நினைக்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. நானும் அவர்களிடம் பதில் எதுவும் பேசாமல் அவர்கள் நடவடிக்கையை கவனித்து வந்தேன். அவர்கள் போன பிறகு என் கணவரிடம், உங்களுக்கு அவர்களை பிடிக்குமா என கேட்டேன். பிடிக்கும், அவர்கள்தான் எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பார்கள் என்றார். என் கணவரின் பேச்சு எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. என் கணவரை உனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி மட்டம் தட்டியே வளர்த்துள்ளனர். அதற்கேற்றார் போல் என் கணவரும் எடுப்பார் கைப்பிள்ளை போல வெகுளியாக இருந்தார். அவரை மாற்ற முயற்சித்த எனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தது. அவருக்கு நான் உலக விஷயங்களை சொல்லிக் கொடுத்தேன். நான் சொல்லிக் கொடுத்தாலும் அதிலிருந்து அவரை திசை திருப்பும் வேலைகளை நன்றாக செய்து கொண்டிருந்தார் என் மாமியார். அந்த விஷயம் தெரிந்து கொண்ட நான், இவரு உங்க பிள்ளை இல்லையா, ஏன் இவரை மட்டும் அதிகமா படிக்க வைக்கல, உலகம் தெரியாத வெகுளியா இருக்க காரணம் என்ன என என் மாமியாரிடம் கேட்டேன். அவன் சின்ன வயசுல கீழே விழுந்த போது தலையில அடிபட்டுடுச்சு, வேற ஒன்னும் இல்லை என்றார். மேலும் அவனுக்கு படிப்பு மண்டையில ஏறாது, அப்புறம் எப்படி படிக்க வைக்கிறது என கத்தத் தொடங்கினார். எங்களுக்குள் இருந்த உறவில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் வர ஆரம்பித்தது. எனக்கும் என் கணவருக்கும் குழந்தை பிறக்கவில்லை. இதற்கும் அவர்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா என யோசிக்க தொடங்கினேன். திருமணம் ஆனது முதல் வீட்டு வேலைகளை நான் செய்தாலும் கிச்சனில் மட்டும் எப்போதும் என் மாமியார் மட்டுமே சமையல் செய்வார். அங்கு நான் சென்றாலே என்னை ஏதாவது சொல்லி வெளியே போக சொல்லி விடுவார். எனக்கும் பெரிதாக சமையல் தெரியாது என்பதால் நானும் முதலில் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அன்று ஒரு நாள் என் மாமியார் சமையலை முடித்துவிட்டு உணவுகளை வேறு பாத்திரத்தில் எடுத்து வைத்துவிட்டு ஒரு பாத்திரத்தில் உள்ள சாப்பாட்டில் ஒரு பொடியை கலப்பதை பார்த்தேன். ஏதாவது அவர்கள் உடல்நிலைக்காக மருந்து எடுத்துக் கொள்கிறார்களோ என நினைத்து கொண்டேன். நானும் என் கணவரும் சாப்பிட உட்கார்ந்திருக்கும் போது பொடியை கலந்த சாப்பாட்டை எடுத்து வந்து வைத்தவர் எனக்கும் என் கணவருக்கும் பரிமாறினார். நான் சாப்பிடுவதா வேண்டாமா என யோசித்துக் கொண்டிருக்க என் கணவர் அருகில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நான் சாப்பிடாமலேயே எழுந்து விட்டேன். என்னையே பார்த்து கொண்டிருந்த என் மாமியார் என்னிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. உள்ளே சென்று போனை எடுத்து தன் மகளிடம் பேசிக் கொண்டிருந்தார். நான் கிச்சன் உள்ளே சென்று தேட ஆரம்பித்தேன். அவர் சாப்பாட்டில் கலந்த பொடியை தேடினேன். அங்குள்ள டப்பாக்களில் தேடிய பிறகு அங்கிருந்த ஒரு சிறிய டப்பாவில் அந்த பொடி இருப்பது தெரிந்தது. அந்த டப்பாவை எனது மொபைலில் போட்டோ எடுத்துக்கொண்டேன். உள்ளே சென்று எனது அறையில் படுத்துக்கொண்டேன். எனது கணவர் வேலைக்கு சென்றவுடன் நான் வீட்டை விட்டு வெளியே சென்று மெடிக்கலுக்கு போனேன். நான் எடுத்த போட்டோவை காட்டி அந்த டப்பாவை வாங்கினேன்.
அதன் பிறகு கடைக்காரரிடம் இதை எதற்காக பயன்படுத்துவார்கள், என் கணவர் வாங்கி வர சொன்னார் என எதுவும் தெரியாதது போல் கேட்டேன். அவரோ இதை சாப்பிட்டால் குழந்தை பிறப்பது தள்ளி போகும் என்றார். தொடர்ந்து சாப்பிட்டால் குழந்தையே பிறக்காமல் கூட போய்விடும் என்றார். என் மாமியாரிடம் சென்றேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னை விவரம் தெரியாத உங்கள் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்து என் வாழ்க்கையையே அழித்து விட்டீர்கள். இது போதாதென்று சாப்பாட்டில் மருந்தை கலந்து எங்களுக்கு குழந்தை பிறக்காமல் தடுக்கிறீர்கள். நீங்கள் யார்? அவர் உங்கள் பிள்ளை இல்லையா என கத்தினேன். என்ன உளறுகிறாய்? என் பிள்ளையை பற்றி என்கிட்டயே விவரம் தெரியாதவன் என மட்டம் தட்டி பேசுகிறாய். அதுவும் இல்லாமல் நீயே மெடிக்கலுக்கு போய் ஏதேதோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு விட்டு என்னை வந்து குற்றம் சொல்கிறாய். இந்த மருந்தை நான் இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை என்றார். என் மீது அனைத்து பழியையும் சுமத்தினார். நான் கிச்சனுக்குள் சென்று அவர் வைத்திருந்த மருந்தை தேடினேன். ஆனால் அது கிடைக்கவில்லை. அவரது மகளிடம் பேசிக் கொண்டிருந்தவர் அவள் சொன்னபடி அதை எடுத்து எங்கோ எறிந்து விட்டார். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. என் கணவர் வந்த பிறகு அனைத்து விஷயங்களையும் அவரிடம் சொன்னால் கூட அவருக்கு புரிய வாய்ப்பில்லை என்பதால், நமக்கு குழந்தை பிறக்காததால் சிகிச்சைக்காக மருத்துவமனை செல்ல வேண்டும் என்று மட்டும் கூறி அவரை மருத்துவமனைக்கு அழைத்தேன். கணவரை மருத்துவமனைக்கு அழைப்பதை கவனித்த என் மாமியார் அவரிடம் இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி, நான் குழந்தை பிறக்கக்கூடாது என்பதற்காக மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிடுவதாக சொல்லி, நான் வாங்கிய அதே மெடிக்கலுக்கு என் கணவரை அழைத்து சென்றார். கடைக்காரரோ என் கணவர் தான் வாங்கி வர சொன்னார் என நான் சொல்லியதை கூற, பயந்து போன என் கணவர் என்னோடு மருத்துவமனைக்கு வர மறுத்துவிட்டார். ஒரு வார காலத்தில் என் கணவரை சமாளித்து ஒரு வழியாக அவர் மருத்துவமனைக்கு வருகிறேன் என ஒத்துக்கொண்டார். அதன் பிறகு எங்களை டாக்டரிடம் செல்ல அனுமதியுங்கள் என்று மாமியாரிடம் சண்டையிட்டேன். அப்போது என்னை வேறு ஒருவரோடு தொடர்பு படுத்தி பேசினார் என் மாமியார். அதையே காரணமாக கூறி என்னையும் என் கணவரையும் பிரித்து விட்டார். பிறகு என்னை அவர்கள் வீட்டை விட்டே துரத்தி விட்டார் என் மாமியார். வேறு வழியில்லாமல் பல மாதங்கள் தாய்மாமா வீட்டில் இருந்தேன். எனது அரவணைப்பு இல்லாமல் என் கணவர் ஏங்கியுள்ளார். உறவினர் ஒருவரது திருமணத்திற்காக சென்றிருந்தேன். அந்த திருமணத்திற்கு என் கணவரும் வந்திருந்தார். நல்ல வேளையாக என் மாமியார் அவருடன் வரவில்லை. நான் அங்கு வருவேன் என தெரிந்திருந்தால் என் மாமியாரும் கண்டிப்பாக உடன் வந்திருப்பார். கடவுளின் அருளால் என் கணவரை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இருவரும் மனம் விட்டு பேசினோம். என்னை புரிந்து கொண்டு என்னோடு வந்து விடுவதாக சொன்னார் என் கணவர். நாங்கள் இருவரும் தனி குடித்தனம் வந்தோம். என் மாமியார் வீட்டிற்கு சென்று சீர்வரிசை பொருட்களை எடுத்துக்கொள்வதாக கூறினேன். அவர்கள் பிள்ளை என்னோடு வந்துவிட்டதால் அவர்கள் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. நான் கொண்டு வந்த பொருட்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினேன். என் மாமியார் என் கையை பிடித்து இழுத்தார். நான் திரும்பி அவரை குறைக்க, நாங்கள் போட்ட தாலியை கழற்றி கொடுத்துவிட்டு உனது பொருட்களை எடுத்து செல்லலாம் என்று கூறினார். கணவரின் அனுமதியுடன் தாலியை கழற்றி கொடுத்துவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு வந்தோம். புதிதாக வாழ்க்கையை ஆரம்பித்தோம். மகன் உயிருடன் இருக்கும் போதே மருமகளின் தாலியை கழற்ற சொன்னவர்களை மன்னிக்கவே முடியவில்லை. நானும் என் கணவரும் தனியாக வசித்தோம். அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். நான் அங்கு சென்று ஏன் என கேட்டபோது, உங்க மாமியார் தான் திருமணம் முடியும் வரை வேலையில் இருக்கட்டும், திருமணத்திற்கு பிறகு வேலையை விட்டு நிறுத்திவிடுங்கள் என்று சொன்னார் என கூறினார். நான் அனைத்தும் திட்டமிட்டு நடந்திருப்பதை உறுதி செய்து கொண்டு, திருமணம் முடிந்து 2 வருடமாக ஏன் வேலையை விட்டு நீக்கவில்லை என்றேன். அவர் மற்றவர்களை விட வேலை சீக்கிரம் கற்றுக்கொண்டு நல்லபடியாக வேலை பார்த்தார். அதனால் அவரை வேலையை விட்டு நீக்கவில்லை. ஆனால் தற்போது உங்களது மாமியார் வந்து சண்டை போட்டுவிட்டு சென்றுள்ளதாகவும், வேலையை விட்டு நீக்கவில்லை என்றால் கம்பெனியை நடத்த முடியாது என மிரட்டுவதாலும் வேறு வழியில்லாமல் வேலையை விட்டு நீக்கிவிட்டேன் என்றவர், என்னை மன்னித்து விடுங்கள், அவர்களை மீறி என்னால் இந்த தொழிலை நடத்த முடியாது என்றார். அவரிடம் சண்டை போட்டு என்ன செய்ய என வீட்டிற்கு வந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். 1 மாத காலம் ஓடியது. எல்லா விதத்திலும் தொந்தரவுகள் கொடுத்து வந்தார் எனது மாமியார். அவருக்கும் எனக்கும் வேலையில்லாமல் எத்தனை நாட்கள் என் தாய்மாமா ஆதரவில் இருக்க முடியும் என்பதால்
வேலைக்கு செல்ல முடிவெடுத்தேன். நான் MA முடித்திருப்பதால் பள்ளி ஒன்றில் தற்காலிகமாக ஆசிரியராக வேலைக்கு சேர்த்தேன். என் கணவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தார். கணவரை சோம்பேறியாய் வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது என்பதால் அவரை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்ப முயற்சி செய்தேன். என் கணவர் வேலை பார்த்த பழைய கம்பெனியின் முதலாளியிடம் சென்று, வேறு எங்காவது என் கணவருக்கு வேலை கிடைக்குமா, தயவு செய்து கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கேட்டேன். உடனே அவர் எனக்கு தெரிந்த கம்பெனியில் சொல்லி இருப்பதாகவும், அங்கு சென்றால் வேலைக்கு சேர்த்து கொள்வார்கள் என்றும், இங்கு பார்த்த அதே வேலையைத்தான் அவர் அங்கும் பார்ப்பார் எனவும் கூறினார். எனது கணவரும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். அவருக்கான ஊதியம் என்ன என சொன்னபோது எனக்கு ஆச்சரியம். அவர் வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகம் இருந்தது. நான் பழைய கம்பெனியின் முதலாளிக்கு போன் செய்து, ஏன் இவ்வளவு கம்மியாக ஊதியம் கொடுத்து ஏமாற்றினீர்கள் என்றேன். அவர் இங்கும் அதே ஊதியம் தான் வாங்கினார். ஆனால் 2 பங்கு ஊதியம் உங்க மாமியாரிடம் கொடுத்து விடுவோம், 1 பங்கு ஊதியம் மட்டுமே உங்கள் கணவர் கையில் கொடுப்போம் என்றார். அதையும் அவர் வாங்கி வந்து அவர் அம்மாவிடம்தான் கொடுப்பார் என மனதிற்குள் நினைத்து கொண்டு எப்படியெல்லாம் ஏமாற்றி உள்ளார்கள் என ஆதங்கப்பட்டேன். இருந்தாலும் மீதமுள்ள வாழ்க்கையை வாழ்வதிலேயே என் கவனம் இருந்தது. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட எனக்கு எழவில்லை. இருவரது ஊதியம் கைக்கு வர புது தெம்பு வந்தது. பணம் கொடுக்கும் தைரியத்தை யாரால் கொடுக்க முடியும்? எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளலாம் என தைரியம் வந்தது. இருவரும் மருத்துவமனைக்கு செல்ல ஆரம்பித்தோம். மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு ஏற்கனவே சாப்பிட்ட மருந்தின் வீரியத்தை குறைத்திட தொடர் சிகிச்சை எடுத்துக்கொண்டோம். 6 மாதத்தில் குழந்தை பிறப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என மருத்துவர் கூறினார். கணவரை மக்கு மக்கு என்று மட்டம் தட்டிய அவர்கள் இல்லாததால் கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சி ஆவது போல கணவரை அறிவு தரத்தில் உயர்த்த அவரை அவ்வப்போது பாராட்டி செம்மைப்படுத்தினேன். அவர் வேலை மிக சிறப்பாக இருப்பதாக அவருக்கு பாராட்டுகள் கிடைக்க அவர் மகிழ்ந்து போனார். அன்று நான் வேலையிலிருந்து வரும்போது என் மாமனாரின் நண்பர் என்னை பார்த்துவிட்டு என்னிடம் வந்து பேசினார். எனக்கோ அடையாளம் தெரியாமல் முழிக்க அவர் நடந்த அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். என் கணவரின் இந்த நிலைக்கு காரணம் என் கணவரின் தாத்தா தன் சொத்து முழுவதையும் கணவர் பெயருக்கு எழுதி வைத்துள்ளார். அதை அபகரிக்கவே அவர்கள் என் கணவரை ஒன்றும் தெரியாதவர் போல் ஆக்கியுள்ளார்கள் என்று சொன்னார். மேலும் திருமணமாகி வரும் பெண் மூலம் பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காகவே பெற்றோர் இல்லாத உன்னை திருமணம் செய்து வைத்தனர் என்றார். நிறைய படித்து விவரம் தெரிந்தவனாகிவிட்டால் சொத்து கைவிட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் தன் மகனை படிக்க வைக்கவில்லை என்று எனக்கு புரிந்தது. தன் மகன் மற்றும் சொத்தை தம் கைக்குள்ளேயே வைத்திருக்கவும் சொன்னதை கேட்கும் அடிமை ஒருத்தி வேண்டும் என திட்டமிட்டும் பெற்றோரை இழந்த அனாதையான என்னை தன் மகனுக்கு மனம் முடித்திருக்கிறார் என்ற மாமியாரின் சதித்திட்டம் எனக்கு புரிந்தது. வழக்கறிஞரை சந்தித்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன். கணவரின் தாத்தா பத்திரம் பதிந்த உத்தேச ஆண்டை யூகித்து தாய் பத்திரத்தின் நகலை பத்திர அலுவலகம் மூலம் பெற்றேன். பத்திர நகலை வைத்து கணவரின் தாத்தா எழுதி வைத்த சொத்துக்களை முறைப்படி ஒப்படைக்க காவல்துறையில் புகார் செய்தேன். மாமியார் நடந்த தவறையெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சினார். உங்களிடம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எல்லா சொத்துக்களும் எங்களிடம் ஒப்படைத்தால் நீங்களும் எங்களோடு இருக்கலாம் என்றேன். அதெல்லாம் முடியாது, உன்னால் முடிந்தால் மோதிப்பார் என சவால் விட்டார் என் மாமியார். காவல்துறையினரை பணம் கொடுத்து சமாளித்தனர். காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வழக்கறிஞர் மூலம் வழக்கு பதிவு செய்தேன். 2 ஆண்டுகளில் வழக்கு எங்களுக்கு சாதகமாக வந்தது. வழக்கின் தீர்ப்பு வரும்போது எங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி சொத்துகள் எங்கள் கைக்கு வந்து சேர்ந்தது. மாமனார் மாமியார் வீட்டை விட்டு வெளியேறினர். கணவர் அவர்களை மன்னிக்கும்படி கூற அவர்களை அதே வீட்டில் தங்க வைத்து விட்டேன். நாத்தனார்களுக்கு சொத்தில் பங்கு பிரித்து கொடுத்தேன். வாழ்க்கை வசந்தமானது. மாமனார் மாமியார் பேத்தியை பார்த்த சந்தோஷத்தில் பழசையெல்லாம் மறந்து அன்பு பாராட்டினார்கள். குழந்தையின் பெயர் வைக்கும் விழாவில் 2 நாத்தனாரும் வந்து சிறப்பித்தனர். நன்றி.
கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.